அப்போ 1.2 lakhs அப்படின்னா இன்ட்டு 12 ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு 50 வயசுலனாக்கா 14.4 lakhs. ஸோ 14.4 lakhs இன்ட்டு 25 டைம்ஸ், அதான தம்புருள் 3.6 crore. சரி, இப்போ இதில் ஒரு பெரிய ஒரு ஹர்டில் என்னன்னாக்கா நம்பர் தெரிஞ்சிடுச்சு. பட் ஸோ ஸ்டெப் அப் எஸ்ஐபி ப்ளஸ் ஒரு லம்சம். ஸ்டெப் அப் எஸ்ஐபி எவ்வளோ தெரியுமா? வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். ரிட்டையர்மெண்ட் தாங்க ஃபைனான்ஷியல் கோல்லையே ரொம்பவுமே காம்ப்ளெக்ஸான கோல். எதனால் அப்படின்னாக்கா, முதல்ல ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னாக்கா எவ்வளோ கார்பஸ் இருந்தாக்கா உங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த கார்பஸ் தெரியுமா? அந்த நம்பர் தெரியுமா? நம்பர் 1. நம்பர் 2, உங்களுக்கு மாதம் எவ்வளோ வரணும். இப்போ ஒரு 50,000 செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 55 ரிட்டையர்ட் ஆகிறீங்கன்னா 55 வயசில் எவ்வளோ வேணும் அப்படின்னு உங்களால் கனெக்ட் பண்ண முடியுமா? நம்பர் 2. நம்பர் 3, 55 ரிட்டையர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, 65, 75, 85, அது அப்படியே ஒரு கான்ஸ்டன்ட் ஃபிகராக இல்லாமல் அந்த ரிட்டையர்மெண்ட் இன்ஃப்ளோ, கேஷ் இன்ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகணும் இல்லையா இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்? 3வது கொஸ்டின். 4வது கொஸ்டின், சஸ்டைனபிலிட்டி. ஏதோ ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணிட்டீங்க, 30 வருஷம் வேலையே செய்யாமல் அந்த ஒரு கேஷ் ஃப்ளோஸ், அந்த ஒரு பென்ஷன் அது இன்க்ரீஸ் ஆகி வரணும் இல்லையா? அது சஸ்டெயின் ஆகணுமே 30 வருஷத்துக்கு. உங்களோட லைஃப் ஸ்டைலில் அது மேட்ச் பண்ணணுமே. ஏன்னா நம்ம ஒரு அசம்ஷனில் இருப்போம், திடீர்னு மெடிக்கல் காஸ்ட் ஷூட் அப் ஆகும், உங்களோட என்டர்டெயின்மெண்ட் காஸ்ட், லக்ஸுரி காஸ்ட் மைட் சேஞ்ச் இன் ஃபியூச்சர், நிறைய சேலஞ்சஸ் வரலாம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை கரெக்டாக பிளான் பண்ணுறது கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்டே வித் மீ. ஐ எம் சதீஷ், AMFI ரிஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் மட்டும் இல்லை, ஃபைனான்ஷியல் கோல் எதுவாக இருந்தாலும் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி அச்சீவ் பண்ணணும், ஏதாவது அட்வைசரி ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி வில் ஏபிள் டு ஹெல்ப் யூ அண்ட் அசிஸ்ட் யூ. ஆர் நான் ஆல்ரெடி எங்கேயோ செஞ்சிட்ருக்கேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பட் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன்னா எனக்கு ஒரு ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ரீபேலன்சிங் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் அப்படின்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது FIRன்னு சொல்லக்கூடிய ஃபயர். ஃபயர் அப்படின்னா ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்டு ரிட்டையரிங் ஏர்லி. இவ்வளோதான். நீங்கள் ஏர்லியாக ரிட்டையர் ஆனாலும் சரி, இல்லை ரெகுலர் ரிட்டையர்மெண்ட் ஒரு 50-55 வயசில் ஆனாலும் சரி, முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா உங்களோட ரிட்டையர்மெண்ட் நம்பர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ எவ்வளோ காசு இருந்தால் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ரிட்டையர்ட் ஆவீங்க, இதுதான் ரிட்டையர்மெண்ட் நம்பர். ஓகே, ஸோ ஒரு தம்ப் ரூல் இருக்குங்க இந்த ரிட்டையர்மெண்ட் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு. அது என்னன்னாக்கா ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் இன்டூ 25 டைம்ஸ். இப்போ ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் இல்லை, ரிட்டையர்ட் ஆகும்போது எவ்வளோ ஆனுவல் எக்ஸ்பென்சஸோ இன்டூ 25 டைம்ஸ். ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு ஒரு 35 இயர்ஸில் இருக்கிறீங்க, 1 லட்ச ரூபாய் செலவாகுது ஒரு மாதத்துக்கு. 1 லட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 40,000 ரூபா இஎம்ஐயாக போயிடும் உங்களுக்கு. ஒரு 10,000 ரூபாய் குழந்தைங்களுக்கோட படிப்பு செலவுக்காக போயிடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆக்சுவலாக செய்கிற செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபான்னு வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் 50 வயசில் ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க 15 வருஷத்தில். ஸோ 50,000 6% இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் 1.2 lakhs. நீங்கள் 50 வயசில் ரிட்டையர்ட் ஆகும்போது 50,000 பத்தாது, உங்களுக்கு 1.2 lakhs தேவைப்படும். ஸோ ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் இன்ட்டு 25 டைம்ஸ் இல்லை, அப்போ 1.2 lakhs அப்படின்னா இன்ட்டு 12 ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு 50 வயசுலனாக்கா 14.4 lakhs. ஸோ 14.4 lakhs இன்ட்டு 25 டைம்ஸ், அதான தம்புருள் 3.6 crore. உங்ககிட்ட த மொமெண்ட் யூ கெட் 3.6 crore ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்ன ஆகிடலாம், நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணலாம். இதுதான் உங்கள் ஃபயர் நம்பர். இதுக்கு ஒரு ரிவர்ஸ் கால்குலேஷன்ஸ் இருக்குது. சரி, 3.6 crore rupees நீங்கள் சேர்த்துட்டீங்க, ஒரு 6% நீங்கள் SWPயாக விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னாலும் 6% விட்ராவல் அப்படின்னாக்கா ஒரு வருஷத்துக்கு 21.6 lakh rupees சஸ்டெயின் ஆகக்கூடியது. அது நெக்ஸ்ட் ஒரு 30 இயர்ஸாக இருந்தாலும் சஸ்டெயின் ஆகும். ஸோ 21.6 lakhs per annum divided by 12 அப்படின்னா 1.8 lakhs. உங்களோட ரிக்வயர்மெண்ட் எவ்வளோ 1.2 lakhs. ஸோ ரிவர்ஸ் கால்குலேஷன் போட்டாலே உங்களுக்கு 1.8 lakhs வரைக்கும் கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த தம்ப் ரூல் ரொம்ப சேஃபாக, ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு தம்ப் ரூலாகவே வச்சுக்கலாம் நீங்கள். சரி, இப்போது இதில் ஒரு பெரிய ஒரு ஹர்டில் என்னன்னாக்கா நம்பர் தெரிஞ்சிடுச்சு, பட் எந்த ஃபண்டில் போகிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன? ஃபைனான்ஷியல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் எமர்ஜென்சி கார்பஸை சேர்த்து வச்சுட்ருப்பீங்க, டேர்ம் இன்சூரன்ஸை முடிச்சிட்ருப்பீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸை முடிச்சிட்ருப்பீங்க, வீடும் வாங்கிட்டீங்க, இஎம்ஐ பே பண்ணிட்டுருப்பீங்க. 2 கோல் தான், ஒன்று ரிட்டையர்மெண்ட், இன்னொன்று பையனோட படிப்பு. இதுதானே பாக்கி இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு கோலுக்கு என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள்
ஸ்டெப் அப் எஸ்ஐபி. ஸ்டெப் அப் எஸ்ஐபி மட்டும் போதாது, இது கூடவே சேர்ந்து ஒரு லம்சம் கான்ட்ரிபியூஷன். எப்போவுமே வந்து 35 இயர்ஸ் 40 இயர்ஸில் இருக்கீங்கன்னா ஒரு பீக் ஏர்னிங் பீரியட். அது கண்டிப்பாக என்ன வரும், உங்களுக்கு ப்ராக்ரஸ் இருக்கும், ப்ரொமோஷன்ஸ் இருக்கும், போனஸ் கண்டிப்பாக வரும். ஸோ ஸ்டெப் அப் எஸ்ஐபி ப்ளஸ் ஒரு லம்சம். ஸ்டெப் அப் எஸ்ஐபி எவ்வளோ தெரியுமா? 32,000 ஸ்டெப் அப் எஸ்ஐபி, 10% ஸ்டெப் அப் நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் ப்ளஸ் ஒரு வருஷமும் லம்சமாக நீங்கள் ஒரு 1,00,000 ரூபாய். இதுதான் காம்பினேஷன். 32,000 ஸ்டெப் அப் எஸ்ஐபி ப்ளஸ் இயர்லி 1 lakh லம்சம் அடிஷ்னல் கான்ட்ரிபியூஷன். இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா அடுத்த 15 வருஷத்தில் 3.7 crore rupees. மார்க்கெட் என்ன போகும், மேலே போகும், கீழே போகும், பேலன்ஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரிட்டையர்மெண்ட், இன்வெஸ்டிங், ஃபைனான்ஷியல் கோல் ஹெல்ப் தேவைப்பட்டதுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி கேன் ஏபிள் டு ஹெல்ப் யூ, அசிஸ்ட் யூ. அசட் அலோகேஷன், எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எந்தெந்த கேட்டகரி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கேட்டகரி, அண்ட் ரெகுலர் ரிவ்யூ, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இப்போ ஃபயர் நம்பர் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு. டேக்கிங் ஆக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆல்ரெடி ஏதோ ஒரு கார்பஸ் நீங்கள் பில்டு பண்ணிட்டு இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃபயர் நம்பரை பாருங்கள், ஸ்டெப் அப் பண்ணுங்க, கார்பஸை சேருங்க. இல்லை இனிமேல் தான் நான் அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வி கேன் ஏபிள் டு ஹெல்ப் யூ, அசிஸ்ட் யூ. ஏதோ ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். See you. Bye bye.